ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ளம் கேக் செய்கிறே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு ரீஃபைண்ட் ஆயில், வாசம் இல்லாத எண்ணெய், காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பு, நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நட்ஸுகள், ஜெய்பழம், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்துக்கலாம். ஒரே டைரக்ஷனில் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக அரை ஸ்பூன் சோடாப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கேக் அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ கேக் செய்ய லைட்டாக நெய் தடவி அது மேலே மைதா கோட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து வச்சுருக்க கேக் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடிக்கணமான கடாயை ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கு, அதில் கேக் எடுத்து வச்சு வேணுங்கிற நட்ஸை அதில் தூவிக்கலாம். மூடி போட்டு ஒரு ½ hour வேக வச்சுக்கலாம். நல்லா நம்ம கேக் வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு ஒரு குச்சியை விட்டு செக் பண்ணி கேக்கை கட் பண்ணிக்கலாம்.